ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் வீட்டில் சிக்கன் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு அந்த செய்முறையை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு கட்டி பூண்டு எடுத்துக்கோங்க. அதை நல்லா உரிச்சிட்டு, அப்புறம் வந்து இஞ்சி ஒரு 2 பீஸ், பெருசாக 2 பீஸ் எடுத்துக்கிட்டேன். அதை க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் இவ்வளோத்தரம் போடுறேன். இஞ்சி போட்டுக்கிட்டு, இது வந்து பச்சை மிளகாய் எதுக்கு இத்தனை போடுறேன்னா, மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போடுவேன். அதனால் தேவையான அளவு எல்லாம் போட்டு அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுக்கிங்க. 2 வெங்காயம், 3 தக்காளி இதெல்லாம் நல்லா ஃபைனாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்குங்க. இது மாதிரி வந்து சின்ன சின்னதாக வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் வந்து பாதி வெங்காயத்தை வந்து அப்படியே வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கிறது அப்படியே போடுவேன். மீதி வெங்காயத்தை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொரகொரப்பாக அரைச்சி சேருங்க. நல்லா டேஸ்ட் நல்லா இந்த சிக்கனோட நல்லா பைண்ட் ஆகி வரும். தக்காளி வெங்காயம் தக்காளி கூட நான் வந்து அரைச்சி பேஸ்ட்டாக தான் போடுவேன். அப்போ தான் நான் சீக்கிரம் வதங்கும். நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது வந்து கொஞ்சம் வதங்கிறதுக்கும் டைம் ஆகாது, சீக்கிரம் வதங்கிடும். நல்லா அலசி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போ சொல்கிறேன் கேட்டுங்க. அடிகனமான குக்கரை வச்சுங்க. நல்லா சூடு ஏறத்தையும் தேவையான அளவு தேங்காய் எண்ணெயில் தான் நான் செய்ய போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் யூஸ் பண்ணிங்க. ஆனால் தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹெல்த் வைஸ் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நல்லது. ஒரு அன்னாசி பூ, பட்டை சிறிதளவு, ஒரே ஒரு மரத்துக்கு, லவங்கம்பூ 3, கல்பாசி 1/4 ஸ்பூன் வந்து மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம். இது மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்ச வெங்காயத்தை நான் இது மாதிரி போட்டுக்கிறேன். ஆனால் கொஞ்சம் வெங்காயத்தை நான் அப்படியே தான் போடுவேன். அதனால் அப்படியே ஃபைன் பேஸ்ட்டாக போட்டாலும் அது ஒரு மாதிரி இதாக இருக்கிற மாதிரி, ஒரு மாதிரி தட தடன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டு மீதி வெங்காயத்தை கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்குவோம். இப்போ வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்க வேணாம், கொரகொரப்பாக அரைக்கணும். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைக்கணும், ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. இப்போ இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் கொஞ்சம் வச்சுருக்கேன் இல்லை, அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவுக்கு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் சீக்கிரமாக வெங்காயம் நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். தக்காளி எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டுங்க. தக்காளி வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைக்க தேவையில்ல, அதே மாதிரி கொரகொரப்பாக கூட அரைச்சிக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சிக்கங்க, நல்லாயிருக்கும். கொரகொரப்பாக அரைச்சிக்கங்க. 3 தக்காளி போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வதங்கிட்டோம். வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம் இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்குங்க. வதக்குங்க. லைட்டாக நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தண்ணி ஊற்றி அரைங்க. திரும்பி அப்புறம் அரைச்சி பார்த்துட்டு வேணுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி அரைங்க. இது மாதிரி ஃபைனாக அரைச்சாச்சு. ஓரம்பரங்கள்லாம் நான் நல்லா வச்சு விட்டுங்க. மூடியில் இருக்கிறதும் நல்லா வச்சு விட்டு இது மாதிரி நல்லா வதங்கினோடனே இது இஞ்சி பூண்டு நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கணும். இது வதங்க மட்டும் காட்டு. மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போட்டுங்க. மிளகாத்தூள் நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப தேவையான அளவு போட்டுக்குங்க மிளகாத்தூள்.
நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி இது வந்து நாட்டு சிக்கனு, நல்லா வந்து மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு கொடுத்துருக்குறாங்க. நல்லா க்ளீனாக 3 டைம் நல்லா அலசிக்குவோம். சிக்கனை வந்து தண்ணி இல்லாமல் எடுத்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை போட்டு நல்லா கிண்டலாம். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு அடி பிடிச்சிக்காமல் கிண்டி விடுங்க. குழம்பு வேணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிங்க. கிரேவி மாதிரி வேணால் கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க. தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து நல்லா கிண்டி நல்லா விட்டுக்கிட்டு விசில் வந்து ஒரு 4 விசில் வந்து ஃபுல் விசில் வரட்டும். நல்லா வந்துடுச்சு. இது வந்து நாட்டுக்கோழி. பிராய்லர் கோழியாக இருந்தால் நான் வந்து வாணலில் தான் செய்வேன், குக்கரில் செய்ய மாட்டேன். இது நாட்டுக்கோழி கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் வந்து விட போகிறேன். சைஸ் லெமனை இந்த நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் தான் வரும். அந்த சாறை வந்து சிக்கன் வந்து நம்ம விசில் போடுறதுக்கு முன்னாடி நல்லா புழிஞ்சிட்டு சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு போடுங்க. அந்த டேஸ்ட்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. மிக்சியில் இது பிழிஞ்சு வச்சுக்கிட்டேன் அந்த லெமன் சாறை. ஏற்கனவே இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வச்சுருக்கேன். அந்த சாறு வந்து அப்படியே அதிலே பிழிஞ்சு விட்டுட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைச்ச சாறுலேயே வந்து தண்ணி அலசி அப்புறம் ஃபைனலாக ஊற்றிங்க. சீடெல்லாம் வந்து இப்படி ரிமூவ் பண்ணி போட்டுருங்க. மிக்ஸி ஜாரை நல்லா அலசிக்கிட்டேன். அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டிட்டு ஒரு 4 விசில் வரட்டும். இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்குங்க தேங்காய். இது வந்து முந்திரி பருப்பும் தேங்காயும் பேஸ்ட்டாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஃபைனலாக வந்து காமிக்கிறோம். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கங்க. ஓரம்பரங்கள்லாம் நல்லா இது மாதிரி வலிச்சு விட்டுட்டு அரைச்சிங்க. 4 விசில் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எடுத்துக்கலாம். ஈரம் போக நல்லா காய வச்சுக்கலாம். வானல் வந்து ஈரம் வந்து காஞ்ச உடனே அப்புறம் வந்து குக்கரில் இருக்கிற அந்த கறி குழம்பை வந்து எடுத்து மாற்றிக்கலாம். திறந்து பார்க்கலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். இது மாதிரி குழம்புல சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
தேங்காய் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சது இது நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணிவிட்டு தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி ஊற்றிக்கிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் வந்து கொதிக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இந்த தேங்காய்லாம் ரொம்ப நேரம் கொதிச்சா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரு நேரம் 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ வந்து ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் சிறிதளவு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் வாங்க சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்.